ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் பார்ப்பதில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தினால நான் நம்புகிறேன். சரி, நம்ம ஜெபம் பண்ணிவிட்டு ஒரு பாடல் பாடுவோம். எல்லோரும் அப்படியே கண்களை மூடி. நல்ல தகப்பனே, இந்த காலை வேளை அல்லது இந்த மாலை வேளைக்காய் உமக்கு நன்றி சொல்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே, அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். உடைய பிள்ளைகள் ஆண்டவரே இன்றைக்கு இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறதை நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, மனிதன் முகத்தை பார்க்கிறான், நானும் உன் இருதயத்தை பார்க்கிறேன் என்று சொன்னீரே. இந்த காலை வேளையில் உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை பார்த்து அவருடைய தேவைகளை நீ நிறைவேற்றும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். எல்லாவற்றையும் உடைய பலத்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவோன்னா கைத்தட்டி ஏசப்பாவை மகிமைப்படுத்தி பாட போகிறோம். சரி, ஒரு பாடல் சந்தோஷமாக பாடலாமா? அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். இந்த பாட்டு எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? கரங்களை தட்டி உற்சாகமாக தேவனை மகிமைப்படுத்தி பாடுவோமா? அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை. யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அல்லேலூயா. சரி, எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்க. அதனால தான் ஒரு ஆராதனை பாட்டு பாடுங்கன்னு. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். இந்த காலை வேளையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்குறாரு, நம்ம ஏசப்பா கிட்ட என்ன எதிர்பார்க்குறோம். இன்னைக்கு தலைப்பு என்னன்னா, எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் தேவன். அல்லேலூயா.
ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்த்து இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கீங்க, உட்கார்ந்துருக்கீங்க. அப்போ அந்த எதிர்பார்ப்பை ஏசப்பா என்ன பண்ண போறாரு, நிறைவேற்ற போறாரு. கரங்களை தட்டி ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லலாமா? எஸ். என்னிடத்தில் எதிர்பார்க்கும் உன் முத்தமோ என்னிடத்தில் இல்லை இல்லை, நீதியுள்ள நியாயாதிபதி உம் கரத்தால் வழி நடத்தும். எஸ், நம்ம கிட்ட ஏசப்பா எதிர்பார்க்கிறது உத்தமம். நீங்க ஏசப்பா கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க? சரிங்களா? அந்த எதிர்பார்ப்பு என்ன? இந்த காலை வேளையில நம்ம தலைப்பு என்ன? எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் தேவன். சரி, வசனம் நம்ம வாசிக்க போறோம். யாரோட எதிர்பார்ப்பை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார் அப்படின்னு பார்க்க போறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் அல்லது லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் அதில் 49வது வசனத்தில் நம்ம வாசிக்க போகிறோம். இங்கே பாருங்கள், இதில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு இந்த நடுவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ 12 வருஷமாக பெரும்பாடுள்ள ஸ்திரீயை பற்றி கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்த விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட பேச போகிறேன். எவ்வீரோட மகள். சரிங்களா? எவ்வீர் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போது எவ்வீர் கூப்பிடுறாரு. என்ன கூப்பிடுறாருன்னா, என் மகள் வியாதிப்பட்டு மரண அவஸ்தைப்படுறா, நீங்கள் என்ன பண்ணணும், சுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஏசப்பாவை கூப்பிடுறார். சரிங்களா? கூப்பிடும் போது என்ன நடக்குது என்பதை நம்ம பார்க்க போகிறோம். அப்போ அந்த நடுவில் தான் இந்த அதிசயம், இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு அற்புதம் நடக்குது. சரி, அப்போ யார் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது? எவ்வீர். சரிங்களா? ஜெப ஆலய தலைவன். அவர் தான் என்ன பண்ணுறாரு, எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் வந்திருப்பீங்க. அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. என்ன எதிர்பார்ப்பு? தன்னுடைய மகள் சுகமாகணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. உங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் ஏசப்பாக்கு தெரியப்படுத்த போறீங்க. வாசிக்கலாமா சிஸ்டர்? 49வது வசனம். அவர் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றான். அவர் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில், எப்படி பேசிக்கொண்டிருக்கையில், என் மகள் வியாதியாயிருக்கா, நீ என்ன பண்ணு, சுகப்படுத்துன்னு சொல்லி கர்த்தரை கேட்டுக்கொண்டிருக்கார். இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி பேசி இப்படி உரையால் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஜெபாலய தலைவர் வீட்டிலேருந்து ஒருத்தவங்க வராங்க. அவங்க வீட்டில் நிறைய பேர் இருப்பாங்களே, அந்த வீட்டிலேருந்து ஒருத்தர் வராங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய மகள் என்ன பண்ணிட்டா, உங்களுடைய குமாரத்தை என்ன பண்ணிட்டா, மரித்து போயிட்டா. அல்லேலூயா. ஒரு எதிர்பார்ப்போடு இந்த காலை வேளையில் நீங்கள் வந்திருப்பீங்க. சரிங்களா? நீங்கள் வந்திருக்கீங்க. இது நடக்காது அப்படின்னு உங்களுக்கு சொல்லிட்டா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் எதிர்பார்த்தது நடக்காது அப்படின்னு உங்களுக்கு யாராவது சொல்லிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? அப்போது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எதிர்பார்த்து வந்திருந்தல்ல, அது என்ன பண்ணல, நடக்கலை. அப்போ என்ன பண்ணிச்சு, அந்த பொண்ணு செத்து போயிடுச்சு. அப்போது போதகரை நீ என்ன பண்ணாத, வருத்தப்படுத்தாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை வேளையில் அல்லது இந்த மாலை வேளையில் அல்லது இந்த இரவு வேளையில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யாரும் உங்ககிட்ட சொல்லலாம், உங்களுக்கு நடக்காது, இது நிச்சயமாக என்ன பண்ணாது, ஆகாது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, எல்லாம் என்னால் கூடும், எல்லாம் என்னால் நடக்கும், நான் சொன்னது நடக்கும். அல்லேலூயா. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை, அகிலும் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர், அகிலும் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர், ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஏசப்பால ஆகாதது ஒன்றுமே இல்லை. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உன் குமாரத்தி மரித்து போயிட்டா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இடத்துல நீங்களாக இருந்தால், நானாக இருந்தால் என்ன சொல்லியிருப்போம், எல்லாம் முடிஞ்சிருச்சு, வாங்க, அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை, முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் இந்த இடத்துல அவர் எதுவுமே சொல்லலை. அவர் எதுவுமே சொல்லலை. ஏன் ஆண்டவரை டிஸ்டர்ப் பண்ணுறீங்க,
ஏன் தொந்தரவு படுத்துறீங்க, ஏன் அவரை வருத்தப்படுத்துறீங்க அப்படின்னதுக்கு இவர் என்ன சொன்னார்? அப்போ இவர் என்ன பெருசா என்ன செய்ய போறாரு, ஏன் ஆண்டவரை தொந்தரவு படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. ஓகேவா? அப்போ ஏன் ஆண்டவரை தொந்தரவு படுத்துறீங்க அப்படின்னு இவர் கேட்கும்போது அங்க என்ன நடந்தது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? என்ன நடந்துச்சு பார்க்கலாமா? சிஸ்டர் வாசிங்க. அவர் அவளை பார்த்து மகளே மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. சிஸ்டர் ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. மரித்து போயிட்டா ஏன் ஆண்டவரை வருத்தப்படுத்துறீங்கன்னு சொன்ன அப்புறம் என்ன நடந்தது வாசிங்க சிஸ்டர். அந்த வசனத்தை வாசிங்க. இயேசு அதை கேட்டு பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். இங்க பாருங்க, இயேசு இருக்கிறார் அந்த இடத்துல. அவங்களுக்கு முதல்ல தைரியம் இருக்க வேணும். எப்படி ஏசப்பா பார்த்து அங்கே சொல்லலாம், அவங்க மறிச்சிட்டா அவ்வளோதான், பிழைக்க மாட்டா, போதகரை வருத்தப்பட்டாதுன்னு சொன்னதே தப்பு. என்ன கேட்டால் சொன்னதே தப்பு. நான் இங்கே இருக்கேன், நான் ஒரு பாஸ்டர், நான் இங்கே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், ஏங்க எல்லாம் முடிஞ்சிச்சிங்க, இனிமேல் உங்கள் ஜெபம் நடக்காதுங்க அப்படின்னா எனக்கு கோவம் வரும்ல. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, பயப்படாதே விசுவாசமா இரு, அவ என்ன பண்ணுவா, ரட்சிக்கப்படுவா. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கால வேளையில நீங்க என்ன எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது, ஆனா இயேசு கிறிஸ்துக்கு தெரியும். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன், எனக்கு நீ சொந்தம், பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன், எனக்கு நீ சொந்தம். அவ்வளவுதாங்க. இயேசு கிறிஸ்து தான் சொல்றாரு, நீ பயப்படாத, நீ விசுவாசம் உள்ளவனா இரு, அவள் ரட்சிக்கப்படுவாள். அல்லேலூயா. இந்த கால வேளையில நீ என்ன எதிர்பார்த்து வந்திருக்கியோ அதை குறித்து நீ என்ன பண்ணாத, பயப்படாத. கடன் பிரச்சனையா, வீட்டு வாடகை கொடுக்க முடியலையா, நான் அப்படிதாங்க ரொம்ப கவலைப்படுவேன். ஆனால் இயேசு கிறிஸ்து என்னை பார்த்து சொன்னார், நீ பயப்படாத. இப்போ கூட உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுமா, இப்போ கூட உங்களுக்கு நான் ஒன்று சொல்லட்டுமா, நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு செய்தி கொடுத்துட்டு போனேன்ல, லாஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு செய்தி கொடுத்தேன், சரிங்களா? அதில் என்ன கொடுத்தேன், ஏசப்பா உன் தேவைகளை நிறைவேற்றுகிறவர், சரிங்களா? இந்த சகேவை பற்றி நம்ம பேசணும்ல, அதை முடிச்சுட்டு நான் உட்காந்துருக்கும் போது எனக்கு ஒரு செய்தி வந்தது. என்ன தெரியுமா சிஸ்டர், உங்களுக்காக ஒரு 5000 போட்டிருக்கேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லட்டுமா, நான் உங்ககிட்ட பேசிட்டு போகும்போது என் வீட்டில் அரிசி கிடையாது, ஒன்றுமே இல்லை, என்ன பண்ண போகிறேன்னு கவலையில் தான் உட்காந்துட்டு இருந்தேன். ஆனால் எனக்குள்ளே அது ஒரு தைரியம், எனக்குள்ளே நான் சேனலுக்கு பே பண்ணுறது கூட அப்புறம் பண்ணலாமான்ற ஒரு இதில் தான் நான் இருந்தேன். ஆனால் ஏசப்பா அந்த பிரதர்கிட்ட பேசியிருக்காரு. அப்போ அந்த பிரதர் எனக்கு டக்குன்னு ஒரு மெசேஜ் போட்டிருந்தார். அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது, சிஸ்டர் உங்களுக்கு ஒரு 5000 நான் சென்ட் பண்ணியிருக்கேன், கவலைப்படாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அது என்னமோ தெரியல, கரெக்டாக நான் செய்தியை முடிச்சுட்டு கீழே இறங்கி போகும்போது எனக்கு ஏதாவது ஒரு செய்தி கிடைக்கும். இப்போ இந்த காலை வேளையில் நீங்கள் பயந்துக்கிட்டு உட்காந்துருக்கீங்களா? எனக்கு நடந்தது தானே உங்களுக்கு நடக்க போகுது. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு, கர்த்தர் புதியன செய்திடுவா, இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய். அல்லேலூயா. எஸ், அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். அவர் வீட்டுக்கு வந்தபொழுது பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் பெண்ணின் தகப்பனையும் தாயையும் தவிர வேறொருவரையும் உள்ளே வர வேண்டாம் அப்படின்னு நிறுத்துங்களேன். அவர் ஏன் இவங்களெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டாரு? இப்போ நீங்கள் தான் சொல்லணும், ஏன் இவங்களெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டாரு? பேதுரு, யாக்கோபு, யோவான், அவங்களுடைய தாய் தகப்பன், இவங்களை மட்டும் கூப்பிட்டுக்கிட்டாரு. ஏன் கூப்பிட்டாரு? பேதுரு, யாக்கோபு, யோவானை எதுக்கு கூப்பிட்டாருன்னா, ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருப்பதற்கு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய பிரச்சனைக்கு நீங்கள் ஜெபிக்கணும்னு நினச்சிங்கன்னா, யார் யாரெல்லாம் ஜெபத்தில் இருக்காங்களோ, பாஸ்டர்ஸு, ஊழியக்காரங்க, உங்களோடு கூட ஜெபத்தில் உங்களை தாங்குகிறவங்கள ஃப்ரெண்டாக வச்சுக்கோங்க. அப்படி ஃப்ரெண்டாக வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கும் போது அவங்க உங்களை
ஜெபத்துல தாங்குவாங்க. நீங்க உடனே நினைக்கக்கூடாது ஏசப்பாக்கே ஜெபம் தேவைப்பட்டுச்சா அப்படின்னு நினைக்கக்கூடாது. எஸ், ஏசப்பாவும் ஒரு மனுஷன் தானே, அவருக்கு கூட ஆட்கள் தேவைப்பட்டுச்சு. நான் ஜெபிக்கும் போதெல்லாம் என் கூட நான் ஏசப்பா நான் சொல்லுவேன், ஏசப்பா என் கூட நீங்களும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க ஏசப்பா, அப்பதான் ஏசப்பா என் காரியம் நடக்கும். பாருங்க, நடக்க வைக்க போறதே ஏசப்பா தான். ஆனா ஏசப்பாவே கூப்பிடுவேன், ஏசப்பா என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க வாங்க ஏசப்பா. ஜெபாவி ஊற்றுமையா, நான் ஜெபிக்கணுமே. ஜெபாவி யார் ஊற்றணும்? ஏசப்பா ஊற்றணும். அப்போ யாக்கோபு, யோவான், உங்களுடைய தாய் தகப்பன் 3 பேர் எல்லாரையும் 5 பேரையும் சேர்த்துக்கிட்டு இவர் என்ன பண்ணாரு? ஜெபம் பண்ணார். அடுத்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். எல்லோரும் அழுது அவளை குறித்து துக்கித்துக் கொண்டிருக்கிறதை கண்டு அழாதிருங்கள், அவள் மரித்து போகவில்லை, நித்திரையாய் இருக்கிறார் என்றாள். ஓகே, இப்ப என்ன நடக்குதுன்னா எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க. எதுக்கு அழுகுறாங்க? அவள் மரிச்சிட்டா, இனிமே அவள் வரமாட்டா. யாருக்கு அழுவாங்க? பொதுவா மரிச்சு போனவங்களுக்காக அழுவாங்க. இதே தான் இந்த இன்சிடென்ட் ஏற்கனவே ஒரு இடத்துல பார்த்தீங்களா, லாசரு மரித்து போயிட்டாரு. மரியாள், மார்த்தாள் எல்லாரும் அழுகுறாங்க. ஏசப்பா அங்கே இல்லை, திருப்பி வராரு, அவர் மரிச்சு போயிருக்கார். அல்லேலூயா. 2 இன்சிடென்ட் பார்த்தீங்களா? அதே மாதிரி நாயனூர் விதவையோட மகன் மரித்து போயிட்டாரு. அதையும் ஏசப்பா தான் என்ன சொன்னாரு? பாடையை தொட்டவுடனே எழுந்துட்டார். அல்லேலூயா. இன்றைக்கு இவங்கள பார்த்து என்ன சொல்றாருன்னா, எல்லாரும் அழாதீங்க, அவள் மரித்து போகவில்லை, அவள் எப்படி இருக்கிறாள்? நித்திரையா இருக்கிறாள். சிரிப்பா இல்ல, தூங்கிட்டு இருக்காள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில, இந்த மாலை வேளையில, அல்லது இந்த இரவு வேளையில இந்த சேனலை பார்த்துட்டு இருக்கவங்க, இந்த யூடியூப்பை பார்த்துட்டு இருக்கவங்க, எத்தனை விஷயத்துல உங்களுடைய வாழ்க்கையில மரித்தது போல இருக்கிறது. நீங்க எதிர்பார்த்த காரியெல்லாம் தோல்வி அடைந்தது போல் இருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில இயேசு கிறிஸ்து தோல்வி அடைந்த இடத்துல உங்களுக்கு வெற்றியை தருகிற தேவன். தோல்வியான நீரும் திகைத்து நின்ற போது அன்போடு வந்து ஆதரித்த கிருபை, நான் திகைத்து போன போது என்னை ஆதரித்த கிருபை, திகைத்து போன போது என்னை ஆதரித்த கிருபை. கிருபையே 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 தெய்வ கிருபையே, ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன போது என்னை தாங்கிக் கொண்ட கிருபை. எஸ், ஒரு நேரம் வந்துச்சு, ஒரு ஏற்ற நேரம் வந்தது அந்த மகளை எழுப்புவதற்கு. இயேசு கிறிஸ்து ஜெபித்தாரு, தொட்டாரு, அந்த மகள் என்ன பண்ணாங்க? எழுந்தாங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர். அவள் மரித்து போனாள் என்று அவர்கள் அறிந்ததினால் அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லோரையும் அவள் வெளியே போக பண்ணி அவளுடைய கையை பிடித்து, பிள்ளையே எழுந்திரு என்றாள். அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது. உடனே அவள் எழுந்திருந்தாள். அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார். அவ்வளவுதாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. முடிஞ்சிச்சுங்க மேட்ரு. அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு. என்ன தெரியுமா முடிஞ்சது? நீங்க எதிர்பார்த்து வந்த காரியத்துக்கு எல்லாரும் முட்டுக்கட்டை போட்டிருக்கலாம். இது முடியாது, இது நடக்காது, நீயா இதை போய் கேட்ட, இதுக்கெல்லாம் ஜெபிக்க கூடாது அப்படின்னு எல்லாரும் முட்டுக்கட்டை போட்டிருக்கலாம். ஆனா இயேசு எல்லாரும் வெளியே அனுப்பிட்டு அவள் கையை பிடித்து பிள்ளையை எழுந்துருன்னு சொன்ன உடனே அவள் எழுந்திருச்சான். அல்லேலூயா, அல்லேலூயா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாதது எதுவும் இல்ல, உம்மால் கூடாதது எதுவும் இல்ல. இவ்வளவுதாங்க. எல்லாம் ஏசப்பாவுல நடந்துருச்சு, முடிச்சிருச்சு. பாருங்க, அந்த பொண்ணு மரித்து போயிட்டா. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? நித்திரையா இருக்கிறாள் என்று சொன்னார். எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? அழாதீங்க, பயப்படாதீங்க, அந்த பொண்ணு மரித்து போகவில்லை, நித்திரையா இருக்கிறாள். அங்க எவருக்கு தகவல் வருது? உன் மகள் மரித்து விட்டால் போதகரை வருத்தப்படுத்தாத அப்படின்னு வருது. அங்க இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? பயப்படாத, விசுவாசம் உள்ளவனா இரு, அவள் ரட்சிக்கப்படுவாள். அல்லேலூயா. எத்தனை சொல்லிட்டாரு பார்த்தீங்களா? எத்தனை வார்த்தைகள் பார்த்தீங்களா? எத்தனை வார்த்தைகள் இயேசுவை தேடி வந்தது பார்த்தீங்களா? அத்தனைக்கும் இயேசு கிறிஸ்து அசையவே இல்லை.
என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில நீ எதிர்பார்த்து வந்த காரியத்துக்கு விரோதமாய் செய்து கொண்டிருக்கிறார்களா? விரோதமாய் உனக்கு பிரச்சனை உண்டாகி கொண்டிருக்கிறதா? ஆனா பயப்படாத, பயப்படாத. விசுவாசம் உள்ளவளாயிரு, விசுவாசம் உள்ளவனாயிரு. கர்த்தர் அதை நேர்த்தியாய் செய்வார். ஒருவேளை அதை மறித்தது போல இருக்கிறதா? ஒருவேளை அது தோல்வியாய் இருக்கிறதா? ஒருவேளை அது கண்ணீரோடு இங்கே உட்கார்ந்து இருக்கிறீங்களா? என்ன செய்வதென்றே தெரியாமல் திகைத்து போயிருக்கிறீங்களா? இன்னைக்கு எவ்வீரோட மகளுக்கு கர்த்தர் வெற்றி கொடுத்தாரு, கர்த்தர் அற்புதம் செய்தாரு, கர்த்தர் சுகம் கொடுத்தாரு. ஏன் உங்களுக்கு சுகம் கொடுக்க மாட்டார்? அவங்க அப்பா விசுவாசத்துக்கே கர்த்தர் சுகம் கொடுத்தாருன்னா, நீங்க ஸ்பாட்ல இருக்கிறீங்க, எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க, நடக்கும்னு நம்புறீங்க. உங்களுக்கு கர்த்தர் செய்ய மாட்டார்? செய்ய மாட்டார்? நிச்சயமா செய்வார், நிச்சயமா செய்வார். அவர் சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டார். நிச்சயமாய் முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. இன்னைக்கு எத்தனை பேருக்கு கர்த்தர் அற்புதம் செஞ்சிருக்கார் பாருங்க. விதவையின் மகனுக்கு கர்த்தர் அற்புதம் செஞ்சிருக்கிறார். மார்த்தாள் மரியாளுடைய சகோதரனுக்கு கர்த்தர் அற்புதம் செஞ்சிருக்கார். இதெல்லாம் சாதாரண விஷயமா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாள் என்னுடைய சிஸ்டர் இறந்து போயிட்டாங்க. இறந்து போயிட்டாங்க. எல்லாரும் தகவல்லாம் சொல்லியாச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் அப்போ ஒரு 5th 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், உட்காந்துட்டு இருக்கிறேன். அப்போ நான் மட்டும் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், என் ஃபேமிலியில் யாரும் ரட்சிக்கப்படலை. அப்போது எல்லாரும் அழுகுத்துட்டே இருந்துக்காங்க. எங்கள் அம்மா என்னை பார்த்து சொன்னாங்க, அம்மா நீ வணங்குற இயேசு உண்மை உள்ளவர்னா இப்போ என் மகளுக்கு உயிர் கொடுத்தா நான் அந்த இயேசுவை ஏற்றுக்கிறேன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. நான் சொல்கிறது ஜீவனுள்ள சாட்சி. ஏற்றுக்கிறேன்னு சொன்னாங்க. நான் அப்போ சின்ன பிள்ளை தான், ஆனால் நான் ஏசப்பாவை நோக்கி பார்த்தேன். சின்ன பிள்ளை என்னோடு பேசுவீங்களா? சின்ன அறிவுள்ள என்னையும் நேசிப்பீங்களா? உங்க மடியில தவழுவீனே ஏசப்பாம், உங்க கண்ணத்தை கிள்ளி கொஞ்சிடுவே நானப்பா, பெரிய பரிசு நீங்க ஏசப்பாம், நல்ல பொக்கிஷமே நீங்க தானப்பா. அவ்வளோதாங்க. நான் ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணுங்க. நான் என்ன தெரியுமா சொன்னேன்? ஏசப்பா உங்களுக்கு சித்தமானா எங்கள் அக்கா உயிரோடு எழுப்புங்கன்னு சொன்னேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் நம்பவே மாட்டீங்க. இயேசுவின் நாமத்தினால சொல்கிறேன். நான் இப்படி தான் சொன்னேன். நான் பயப்படலை. ஆனால் இயேசு கிறிஸ்து அச்சமயம் அந்த நேரம் என் சிஸ்டர் எழுந்திரிச்சு உட்கார்ந்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை எங்கள் அம்மா ஏற்றுக்கிட்டாங்க. அன்னைக்கு ஏசப்பாவை எங்கள் அம்மா ஏற்றுக்கிட்டாங்க. இன்னைக்கு எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க. ஆனால் எங்கள் அம்மா ஜெபம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி ஒரு ஆவியில் நிரம்பி ஜெபிக்க ஆவியானவர் என்னை தாங்கிட்டே இருப்பார். இன்னைக்கு நான் எங்கள் அம்மாவால் தான் இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கிறேன். என்னோட தாயால் தான் இன்னைக்கு நான் ஒரு பாஸ்டராக நின்றுக்கிட்டு இருக்கிறேன். எங்கள் அம்மா எப்படி தெரியுமாங்க? காலையில் 3 மணிக்கு எழுந்து உட்காந்துட்டு அழுது ஆவியில் நிரம்பி ஜெபிப்பாங்க. எனக்காகவே ஜெபிப்பாங்க. என் பிள்ளைய பார்த்துக்கோங்க, என் பிள்ளைய பார்த்துக்க. ஏன்னா நான் ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருந்தேன். ஏன் தெரியுமா இதை உங்ககிட்ட சொல்கிறேன்? ஜீவனுள்ள சாட்சிங்க. நீங்கள் வேதாகமத்தில் தானே பார்க்குறீங்க. நான் உயிருள்ள சாட்சி இப்போ சொல்லியிருக்கிறேனே. இல்லை, செத்து போன எங்கள் அக்காவை உயிரோடு எழுப்ப இயேசுவால் முடியும்னா உங்களுக்கு கர்த்தர் சுகம் கொடுக்க, உங்கள் எதிர்பார்ப்பை கர்த்தர் நிறைவேற்ற, நீங்கள் என்ன யோசித்துட்டு வந்திருக்கிறீங்களோ இப்போ இந்த காலை வேளையில் ஒரு சிஸ்டர் என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. சிஸ்டர், என் மகளுக்கு ஒரு பிரச்சனை, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவங்க பெரிய பணக்கார், நல்ல வசதி எல்லாமே இருக்கு. ஆனால் ஒரு பிரச்சனைக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நான் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பிரச்சனையை சொல்ல நான் விரும்பல. ஆனால் அந்த மகளுக்காய் நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் மாற்றுவார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஊழியத்துக்கு அழைச்சா நீங்கள் ஊழியத்துக்கு வந்துருங்க. கர்த்தர் உங்களை பாடல் பாட அழைச்சா பாட்டுக்கு வந்துருங்க. கர்த்தர் உங்களை கொடுக்க சொன்னால் கொடுங்க. நான் சொல்லட்டுமா? ஒன்றுமே இல்லைங்க. போன ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நான் நித்தியம் சேனலில் லைவ் ப்ரோக்ராம் விடுதலை ஜெபத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது பாஸ்டர் வந்து பாட்டு பாட சொன்னாங்க. அந்த ஃபவுண்டர் வந்து என்னை பாட்டு பாட சொன்னாங்க. நான் பாட்டு பாட வரும்பொழுது கூட என்கிட்ட 2 5 ரூபா காயின்ஸ் தான் இருக்குது. 10 ரூபா கொடுத்து ஆட்டோவில் போயிட்டு அங்கேருந்து ஃப்ரீ பஸ் தானே போயிடலாம் அப்படின்னு தான் நான் இங்கே வந்தேன். வந்து உட்காந்துட்டு அந்த பாட்டு பாடுறதுக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. நான் வந்து இங்கே பாடல் பாடிக்கிட்டே இருக்கேன். பாடும் போதெல்லாம் எனக்கு மனசுக்குள்ளே, ஏசப்பா என்கிட்ட 1 பைசா கூட இல்லையே, நான் இவ்வளோ தூரம் போகிறேனே,
சமைக்க கூட இல்லையே, நான் என்ன பண்ண போகிறேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா கிட்ட அப்படியே பாட்டு பாடிக்கிட்டே என் மைண்டில் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. நீங்கள் நம்பவே மாட்டீங்க, ஜீவனோட சாட்சி. ஏன்னா இங்கே அவங்க இருக்கிறாங்க, இந்த சேனலில் அந்த விடுதலை ஜெபத்தில் அவங்க இருந்தாங்க. இந்த சேனல் இப்போ கூட அவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போது ஜெபம் முடிச்சுட்டு, எனக்கு அவங்க பேர்லாம் தெரியாது, ஆனால் இந்த பாடலாம் பாடி முடிச்சுட்டு ஜெபம் முடிச்சுட்டு நான் இப்படி வரேன், வீட்டுக்கு போகிறதுக்காக இப்படி கிளம்பி வரேன். ஒரு சிஸ்டர் ஓடி வந்து, சிஸ்டர் ஒரு சின்ன காணிக்கை வச்சுக்கோங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஐயோ எனக்கு வேணாங்க, உங்கள் பாஸ்டர் கிட்ட கொடுங்க, பாஸ்டருக்கு தெரியாமல் நான் வாங்கக்கூடாது. இல்லை இல்லை, எங்கள் பாஸ்டர் அதெல்லாம் கோச்சிக்க மாட்டாங்க, நீங்கள் ஊழியக்காரி, கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறாரு, எனக்கு கொடுக்க சொன்னார், அதனால நான் கொடுக்குறேன். நாங்கள் ஒரு சின்ன காணிக்கை. நான் நினச்சேன் ஒரு 100 ரூபாய் 50 ரூபாய் இருக்கும், இது போதும் எனக்கு, ஏன்னா இது போதும், நான் ஏசப்பா கிட்ட பெருசாக ஒன்றும் எதிர்பார்க்கலையே அப்படின்னு வாங்கிட்டு வெளியில் போய் பார்க்குறேன், 500 அவங்க எனக்கு கொடுத்துருக்குறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஏன் இதை உங்ககிட்ட நான் சொல்கிறேன்னா, நான் என் எதிர்பார்ப்பை பாஸ்டர்கிட்ட ஷேர் பண்ணல, பாஸ்டர் அம்மா கிட்ட ஷேர் பண்ணலை. பாஸ்டர் அம்மா அப்போ கூட சொல்கிறாங்க, அவங்க ஏதாவது சொல்லணுன்னா சொல்லுங்கள், அவங்க ஏதாவது பேசணுன்னா பேச சொல்லுங்கள் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஆனால் எதையுமே நான் ஷேர் பண்ணலை. என்னோடய பிரச்சனை இயேசுவுக்கு தெரிஞ்சா போதும், என்னுடைய வேண்டுதல் இயேசுவுக்கு தெரிஞ்சா போதும். எஸ், யாக்கோப போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன், அண்ணால போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன், எந்துக்கும் சந்தோஷமா மாறுவர ஜெபித்திடுவேன். இது தாங்க நான் ஏசப்பா கிட்ட கேட்டேன். இப்படி தான் நான் அங்கே அந்த பாட்டு தான் நான் பாடிட்டு இருந்தேன், அவங்களுக்கு தெரியும், அந்த பாட்டு தான் நான் பாடிட்டு இருந்தேன். ஆனால் ஏசு கிறிஸ்து என் ஜெபத்தை கேட்டார் பார்த்தீங்களா. எனக்கு எப்போமேங்க ஒரு சின்ன பொருள் வேணும்னா கூட நான் ஏசப்பா கேட்பேன், ஒரு சின்னதாக ஏதாவது எனக்கு தேவைன்னா கூட நான் ஏசப்பா கேட்பேன். அப்போ ஏசப்பா எனக்கு உடனே பதில் கொடுப்பார். ஏன் தெரியுமா கொடுக்குறாரு? இந்த சூழல்லையும், இந்த வயசுலேயும், இந்த காலகட்டத்திலையும் இயேசுவுக்காக எங்கே ஓட சொன்னாலும் நான் ஓடுவேங்க. அதனால தான் எனக்கு தெரியாதவங்க கூட என் ஊழியத்தை தாங்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியாது, நான் யார்கிட்டையும் கேட்க மாட்டேன். என் ஃப்ரெண்டுக்கிட்ட கூட பேசும்போது என் ஊழியத்துக்காக நீங்கள் எதாவது செய்கிறீங்களா நான் கேட்கவே மாட்டேன். அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி மிஷினரி சண்டேக்கு ஹெல்ப் பண்ணணுமா, எங்கள் அம்மா கிட்ட கேட்டிருக்கிறாங்க, இவங்களுக்கு பண்ணால் நல்லதா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் ஒரு வார்த்தை அவங்ககிட்ட சொன்னேன், ஊழியத்துக்குன்னு சொல்லி யார் கேட்டாலும் நீங்கள் கொடுத்துரு, ஆனால் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அல்லேலூயா. நான் இது வரைக்கும் என் தேவை அவங்ககிட்ட சொன்னதே இல்லை. ஏன் தெரியுமா? எல்லாத்தையும் கர்த்தர் பார்க்கிறவர், கர்த்தர் கேட்கிறவர். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எவீரோட ஜெபத்தை கர்த்தர் பார்த்தார், எவீர் கேட்டதை கர்த்தர் கேட்டார். அதனால தான் அந்த ஜெபாலய தலைவன்கிட்ட இயேசு கிறிஸ்து சொன்னார், நீ பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாய் இரு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் அல்லது இந்த இரவு வேளையில் அல்லது இந்த மாலை வேளையில் நான் முடிக்க போகிறேன், விசுவாசம் உள்ளவங்களாக இருங்க. உங்கள் எதிர்பார்ப்பை கர்த்தர் நிறைவேற்றுவார். எதிர்பார்ப்பை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆபிரகாமுடைய எதிர்பார்ப்பை கர்த்தர் நிறைவேற்றினாரே. பிள்ளை இல்லாத ஆபிரகாமுக்கு அந்த மாத போக்கு எல்லாம் நின்று விட்டது, அந்த வழிபாடு எல்லாம் நின்று விட்டது. ஆனால் கர்த்தர் பார்த்தாரே, ஒரே ஒரு வார்த்தையினால கர்த்தர் சுகம் கொடுத்தாரே, கர்த்தர் பிள்ளையை கொடுத்தாரே. ஆகார் அன்றைக்கு அழுது கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய குரலை கேட்டாரே. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் உங்களுடைய குரலை கர்த்தர் கேட்க போறார். அப்படியே கண்களை மூடுவோமா? எல்லாரும் கண்களை மூடுவோமா? கண்ணீரோட, வேதனையோட, புலம்பலோடு இங்கே அமர்ந்திருக்கிறீங்களா? கர்த்தர் உன்னை காண்கிற தேவன், கர்த்தர் உனக்கு பதில் கொடுக்கிற தேவன், சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடாத தேவன். அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீர், அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீர். கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீர், அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீர். உமை அன்றி அணுவேதும் அசையாதையா, உமை அன்றி அணுவேதும் அசையாதையா. துணையின்றி உயிர் வாழ முடியாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவம், நினைவின்றி மகிழ்வேது தீவம். எல்லாரும் ஜெபிக்கலாமா?
கண்களை மூடுகிறீங்களா? உங்களுடைய தேவைகள் என்னவோ அதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவோ அதை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். அன்றைக்கு ஜெபாலய தலைவனுடைய எதிர்பார்ப்பை கர்த்தர் நிறைவேற்றினார். எதிர்பார்ப்போடு தான் அவர்கிட்ட போனாரு. அந்த எதிர்பார்ப்பை கர்த்தர் நிறைவேற்றினார். நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த வேலைக்காய் நன்றி அப்பா. இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், இந்த நித்தியம் சேனல் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவனீர் அற்புதம் செய்வீராக, அதிசயம் செய்வீராக, உடைய பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவீராக. அப்படி செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. பிள்ளைகளை சாட்சியாய் நிறுத்துங்க. எல்லாவற்றும் உடைய பலத்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு நான் அடிக்கடி கொடுத்து கொண்டே இருக்கிறேன் ஒரு விண்ணப்பம், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. என்னுடைய ஊழியத்துக்காய் தனித்து நின்று நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன், யாருடைய உதவியும் இல்லாமல். ஆனால் கர்த்தர் எனக்காய் உதவி செய்யணும், கர்த்தர் எனக்காய் எல்லாவற்றையும் செய்து முடிக்கணும்னு சொல்லி எனக்காக ஜெபியுங்க. என்னுடைய நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.